மாநில காங்கிரசினுடைய தலைவர் திரு ஜி.கே. வாசன் நம்மோடு இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லகண்ணுவினுடைய மறைவு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுத்திருக்க கூடும். உங்களுக்கு அவருடனான நினைவுகள் என்ன? ஐயா நல்லக்கண்ணு அவர்களது மறைவு மிகுந்த வேதனையையும் வருத்தத்தையும் தருகிறது. இந்திய திருநாட்டினுடைய முதுபெரும் தலைவர், தமிழகத்தினுடைய மூத்த தலைவர், தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்டு சாதாரண மக்களுடைய நலன் கருதி ஏழை எளிய நடுத்தர தொழிலாளர்களுடைய வாழ்வினுடைய முன்னேற்றத்திற்காக தன்னுடைய இறுதி மூச்சு வரை பாடுபட்ட தலைவர். பெருந்தலைவர் காமராஜரை போல நேர்மை, எளிமை, தூய்மை, வெளிப்படை தன்மைக்கு எடுத்துக்காட்டாக செயல்பட்ட தலைவர். மேலும் ஐயா நல்லக்கண்ணு அவர்களை பொறுத்தவரையில பலமுறை நாட்டிற்காக சிறை சென்றவர். ஆயிரக்கணக்கான போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், உண்ணாவிரதம் என்று மக்களுக்காக தான் எடுத்துக்கொண்ட பணியிலே பலமுறை அந்த கோரிக்கைகளுக்கு வெற்றி கண்ட தலைவர் அவர். மிக உயர்ந்த பதவியிலே தன்னுடைய இயக்கத்திலே இருந்தாலும் கூட ஒரு சாதாரண மனிதராகவே அந்த பதவியிலே வாழ்ந்த மனிதர். அந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய நிறுவன தலைவர் ஐயா மூப்பனார் அவர்களோடு மிகுந்த அன்போடு நெருக்கமாக பழகியவர்கள். அவர்கள் மறைந்த பிறகு அதே அன்பை, பாசத்தை என் மீது வைத்திருந்ததை இந்த நேரத்திலே நான் நினைவு கூற விரும்புகிறேன். ஐயா நல்லக்கண்ணு ஒரு ரோல் மாடல் தலைவர். அவருடைய மறைவு இந்திய அரசியலுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே அந்த இயக்கத்திற்கும், குடும்பத்திற்கும், தொண்டர்களுக்கும், தோழர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி திரு ஜி.கே. வாசன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதுபெரும் தலைவர்களில் ஒருவராக அறியப்படக்கூடிய தோழர் நல்லக்கண்ணுவினுடைய மறைவிற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். முன்னதாக அவருடைய மறைவை ஒட்டி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இரங்கல் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அவருடனான பல்வேறு நினைவலைகளையும் அரசியல் தளத்தில் பல்வேறு கட்சியினரும் பகிர்ந்து வருகிறார்கள். அதைத் தொடர்ந்து சில நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் உட்பட பல முக்கிய தலைவர்களும் நல்லக்கண்ணுவினுடைய உடலை மருத்துவமனைக்கு சென்று பார்வையிடுகிறார்கள். இன்று மாலை 5 மணிக்கு பாலன் இல்லத்தில் நல்லக்கண்ணுவினுடைய உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று அரசு மரியாதையோடு அவருக்கு செவ்வணக்கம் செலுத்தப்படும் என்ற ஒரு கருத்தையும் முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ் தளம் வாயிலாக வெளிப்படுத்தியிருக்கிறார். இயக்கத்திற்கு இயக்கமாகவே வாழ்ந்தவர் நல்லக்கண்ணு என்று தன்னுடைய இரங்கல் செய்தியில் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அதேபோன்று காமராஜர் போன்று மிக எளிமையாக வாழ்ந்த ஒரு முக்கிய தலைவர் நல்லக்கண்ணு என்ற ஒரு தன்னுடைய கருத்தை தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட தன்னுடைய இளமை பருவத்திலிருந்தே 14 வயதிலிருந்தே தொடர்ச்சியாக அரசியல் களத்தில் போராடக்கூடிய ஒரு நபராக அறியப்படுபவர் தோழர் நல்லக்கண்ணு. எளிய மக்களின் ஒடுக்கப்பட்ட குரலுக்காக தொடர்ந்து களத்தில் நின்று போராடியவர் என்று பல்வேறு விஷயங்கள் அவர் குறித்து முன்வைக்கப்படுகிறது. அண்மையில் அவருக்கான 100ஆண்டு விழா கொண்டாடப்பட்ட போது கூட அவருக்கு அளிக்கப்பட்ட பரிசு தொகையை மக்கள் நலனுக்காக அரசிடமே ஒப்படைத்த ஒரு முதுபெரும் தலைவர் என்ற ஒரு கருத்தையும் முதலமைச்சர் தன்னுடைய இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறார். அதேபோன்று சுதந்திர போராட்ட வீரர், கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளுக்கும் மேலாக அரசியல் களத்தில் பணியாற்றியவர் என்ற பெருமைக்குரியவராகவும் தோழர் நல்லக்கண்ணு அறியப்படக்கூடிய நிலையில் அவருடைய மறைவு என்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பெரும் இழப்பாக இருக்கும் என்றும் அரசியல் களத்திலேயே அவருடைய மறைவு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் முக்கிய தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். தொடர்ந்து இன்று மாலை 5 மணி அளவில் பொதுமக்கள் மற்றும் கட்சியினுடைய தலைவர்களின் அஞ்சலிக்காக பாலன் இல்லத்தில் அவருடைய உடல் வைக்கப்படும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் தெரிவித்திருக்கிறது.